Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே யூனிக்கான ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த மல்லிப்பூ தான் செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மல்லிப்பூ மாதிரியே இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டே தெரியாது. நம்ம இதை பேப்பரில் தான் செஞ்சோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இதை நம்ம பேப்பரில் மட்டுமே செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை தட்டி விட்டுருங்க. ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு காட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு அவ்வளோ பஞ்சு தேவை கிடையாது, கொஞ்சமாக பஞ்சு போதும். ஒருவேளை உங்ககிட்ட பஞ்சு இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த தெர்மாக்கோல் பால் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்ம அதை தான் வச்சு பண்ண போகிறோம். அதனால நான் இந்த மாதிரி பஞ்சு எடுத்துகிட்டு அதை இப்படி குட்டி குட்டியாக நான் எடுத்துக்கிறேன். எடுத்து நான் அதை பால் மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட தெர்மாக்கோல் பால் இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாகிடும். ஏன்னா அதை அப்படியே நம்ம வச்சு பண்ணிடலாம். பட் இது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ரவுண்ட் பாலாக நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பூ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக பிச்சு பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதே மாதிரி ஒரு 50லேருந்து ஒரு 70 கிட்ட நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே வச்சு மடக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமானது டிஷ்யூ பேப்பர் தான். ஸோ இது ஃப்ளார் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டிஷ்யூ பேப்பர் தான் வேணும். அதனால் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு மொத்தமாகவே இந்த மாதிரி ஒரு 3 இல்லை 4 டிஷ்யூ பேப்பர் தான் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி நல்லா மடிச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இப்படி கட் பண்ணிக்கோங்க மடித்து. ஸோ ஒரு குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் நான் எப்படி உங்களுக்கு செய்கிறதுன்னு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பேப்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு பேப்பர் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, குட்டி குட்டியாக ஸ்பாஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு மடித்து மொத்தமாக சேர்த்து மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மொத்தமாக வச்சு மடிச்சுட்டு நீங்கள் அப்படியே கீழே சுருட்டி விட்டுருங்க. ஸோ இது டிஷ்யூ பேப்பர் அப்படிங்கிறதுனால நல்ல ஈஸியாக மடங்கிடும். ஸோ ரொம்ப நீட்டாலாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும். இந்த மாதிரி கீழே நல்லா சுருட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக கட் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு மல்லிப்பூ அந்த மொட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அது எல்லா காட்டன் பால்ஸுமே இந்த மாதிரி வச்சு மடித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு காம்பு க்ரீன் கலரில் தானே இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி க்ரீன் கலர் எடுத்துகிட்டு நான் அதை பெயிண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ப்ரஷ்ஷை வச்சுலாம் பெயிண்ட் பண்ண வேண்டாம். ஸோ நான் கையை வச்சு நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இது நல்லாவே ஃபுல்லாக கவர் ஆகும் ப்ரஷ்ஷை வச்சு பண்ணுறதை விட. அதே மாதிரி கொஞ்சம் பெயிண்ட் தான் ஆகும் கையை வச்சு பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஆனால் என்ன பண்ணுங்கன்னா அக்ரிலிக் பெயிண்ட்டை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் நமக்கு ஈஸியாக கை கழுவுன உடனே போயிடும். நீங்கள் வேறு எந்த பெயிண்ட் எடுத்தாலுமே அதுக்கப்புறம் அது நமக்கு போகாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு மல்லி மொட்டு மாதிரி ஆயிடுச்சு. கீழே நம்ம காம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் இன்னொரு மொட்டையும் இதே மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கையில் தொட்டுட்டு இப்படி ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா சுருட்டி விடுங்க. நமக்கு எல்லா பக்கமுமே இந்த மாதிரி பெயிண்ட் பட்டுரும். அதுக்கப்புறம் ஸோ அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ நான் எல்லா பூவுமே இந்த மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். சாரி, எல்லா மொட்டுமே. இப்போ இந்த கையில் இருக்கிறதுலாம் நமக்கு ஈஸியாக போயிடும், ஏன்னா அக்ரிலிக் கலர் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நமக்கு மொட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஒரிஜினல் மல்லிப்பூ மொட்டு மாதிரியே தான் இருக்குது. ஸோ கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரில, பட் ரியலாக நேராக ஒரிஜினல் மல்லிப்பூ மாதிரியே இருக்குது நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு பூ கெட்ட தெரியாது. ஸோ அதனால நான் ஊசியில் கோத்துக்கிறேன். உங்களுக்கு பூ கெட்ட தெரியும்னா நீங்கள் அந்த மாதிரி கெட்டிக்கோங்க. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஊசியில் கோத்துக்கிறேன். ஸோ
ஸோ இது வந்து நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம காரில் வந்து பூ தொங்க போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பிரைட்ஸ்க்கெலாம் வந்து தலையில் பூ வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முன்னோர்கள் ஃபோட்டோஸ் அதுக்கெலாம் நீங்கள் வந்து பூ போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பூ கூட நீங்கள் வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வாடவும் செய்யாது, அப்படியே இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. ஸோ யார்கிட்டேயும் இது நான் தான் செஞ்சேன், இது நான் செஞ்ச பேப்பர் மல்லிப்பூ தான் சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க, அந்தளவுக்கு ரியலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து கோத்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோது கோத்துருக்கேன். நான் இதுக்கப்புறம் பாதி கோத்துட்டு காட்டுறேன். ஸோ நமக்கு இவ்வளோண்டு மல்லிப்பூலே நமக்கு வந்து ஓரளவுக்கு நீளமாக நமக்கு கிடச்சிரும். ஸோ இது செய்கிறதுக்கும் அவ்வளோ நேரம் ஆகாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு 70% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கிராஃப்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கிராஃப்ட் இல்லை வேறு மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கூட நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்ம அதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 3/4 ஃப்ளார் வந்து நம்ம கோத்து முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கோத்து காட்டிடலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ரியலாக வந்து எங்கள் வீட்டிலலாம் போய் காட்டினேன், இது எங்கே மல்லிப்பூ வாங்கினேன்னு தான் கேட்டாங்க, எப்போ வாங்கினேன்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ஊசியில் நீங்கள் வந்து கோக்கும்போது அது பார்க்குறதுக்கு வந்து இந்த பிரைட்ஸுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் நார்மலாக எதுக்கும் ஃபோட்டோக்கு போடுறதுக்கோ இல்லைன்னா வந்து காரில் தொங்க போடுறதுக்கோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் பூ கட்டினா தான் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் கட்டுறதும் அதுக்கப்புறம் ஊசியில் கோக்குறதும். ஏன்னா நம்ம ஊசியில் கோத்து முடிச்சுன்னா உங்ககிட்ட கடைசியாக காட்டுறேன், அது வந்து நம்ம அதே மாதிரி இருக்கும், நம்ம ஜடையில் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஊசி கொஞ்சம் பழசாயிட்டு அதனால தான் உள்ளே குத்துறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ நீங்கள் சின்ன குழந்தைங்களாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஊசிலெலாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ கையில் ஏதாவது குத்திருச்சுன்னா அப்புறம் அது வந்து பிரச்சனையாயிரும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி செய்ய சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்க போகிறோம். நான் இப்போ ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக கோத்து முடித்து நான் வந்து ஊசியை கட் பண்ணிட்டேன். ஸோ இது மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஒரிஜினல் மல்லிப்பூ மாதிரியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம பிரைட்ஸ்க்கெலாம் வந்து தலையில் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பூவை வந்து கட்டுனீங்க, நூலை வச்சு கட்டினீங்க அப்படின்னா அது வந்து நார்மலாக மல்லிப்பூ மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.